ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எஸ்டர்டே அட்டெண்ட் பண்ணா இன்னைக்கு அவனுக்கு ஆஃபர் வந்துருச்சு. என்ன கம்பெனி பேஸ் ஆயிருக்கீங்க இப்ப? வண்டர்வர்ட் சொல்யூஷன்ஸ், யூஎஸ் பேஸ்ட். ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சா பிளேஸ் ஆக முடியாது. ஸோ பொறுமையா இருக்கணும். ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க 8.5 hours ஒர்க் பண்ணோம் சார். ஹாய் கைஸ், இந்த வீடியோ யாரை பத்தி அப்படின்னா மிஸ்டர் அபினேஷ் யாரு அப்படின்னா 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூனிக்ல வந்து 6 months கோர்ஸ் படிச்சாரு. பைத்தான் கோர்ஸ் முடிச்சுட்டு நிறைய இன்டர்வியூஸ் அப்பியர் ஆனாரு. அவரால் கிராக் பண்ண முடியல. ஸோ அபினேஷ் உங்க அம்மா வந்து என்ன பார்த்தாங்க. அபினேஷ் உங்க அம்மா 2-3 times வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இது மாதிரி பையன் வந்து இன்டர்வியூ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறான், கொஞ்சம் ரியல் டைம்ல ஒர்க் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அபினேஷ் நான் கேட்டேன் பர்சனலா, உனக்கு 2017 பாஸ் அவுட் ஆயிருச்சு, கிட்ட ஆல்மோஸ்ட் 7 years ஆயிருச்சு. இப்போ வந்து நீ ஒரு சின்ன கம்பெனில போய் இன்டர்ன் ஆகும், ஏன்னா எங்களுக்கு கிளைண்ட்ஸ் கம்பெனி இருக்காங்க, அதுல போய் ஒர்க் பண்றியா, ஒரு 3 months வந்து salary பெருசா இருக்காது, லேர்னிங் நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அபினேஷ் ஓகே சொன்னா. ஓகே சொல்லிட்டு நோக்கியா கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணா. ஒரு 2 months ஒர்க் பண்ணும்போது அந்த பசங்க நைட்டுக்கே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த கிளைண்ட் ப்ராஜெக்ட் பண்ற பசங்க. ஸோ நைட்டு போலும் படிப்பாங்க, நைட்டு போலும் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலா 6 months to 1 year ஒர்க் பண்ணு சொல்லியிருந்தேன். பட் 2 months ஒர்க் பண்ணா. 2 months ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எஸ்டர்டே அட்டெண்ட் பண்ணா. இன்னைக்கு அவனுக்கு ஆஃபர் வந்துருச்சு. ஸோ அவனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் அந்த வீடியோ. ஹாய் அபினேஷ். ஹலோ சார். அபினேஷ், நீ எந்த காலேஜ் படிச்ச, என்ன டிபார்ட்மெண்ட், எந்த ஊர்ல இருந்து வர, எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சார். நான் வந்து வேலூர்லன்ட்டு வரேன். என்னோட இன்ஜினியரிங் டிகிரி வந்து நான் ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பண்ணேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன். ஸோ 2017 பாஸ் அவுட்க்கு அப்புறம் நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் கேட் எக்ஸாம்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது என்னால் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது. பட் மெயின்ஸ் என்னால் கிராக் பண்ண முடியாததுனால எனக்கு வந்து கரியர் கேப் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம், பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன் சார். பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸை விட கோடிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ கோடிங் எதுல நல்ல கரியர் இருக்கும்னு பார்க்கும்போது வெப் டெவலப்மெண்ட்ல நல்ல கரியர் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அது எங்க கத்துக்கலாம்னு பார்க்கும்போது யூடியூப்ல யூனிக் டெக்னாலஜிஸ் ஒரு வீடியோ வந்தது சார். ஸோ அது பார்த்துட்டு வந்து தான் சார் நான் யூனிக் டெக்னாலஜிஸ்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே, நீ பைத்தான் படிச்சேல, பைத்தான் படிச்சு எத்தனை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண? கோர்ஸ் முடிச்சிட்டு எத்தனை இன்டர்வியூஸ் அப்ராக்ஸிமேட் அட்டெண்ட் பண்ண? சார் கோர்ஸ் முடிச்ச பிறகு நான் 4-5 இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். மார்க் இன்டர்வியூஸ் 3 மார்க் இன்டர்வியூஸ் வந்து யூனிக் நம்ம டெக்னாலஜிஸ்லயே அட்டெண்ட் பண்ணேன். என்ன ரீசன் அவனால கிராக் பண்ண முடியல? 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன், எல்லாரும் படிச்சேன். என்ன ரீசன்ல கிராக் பண்ண முடியல? L2ல டெக்னிக்கல் ரவுண்ட் கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு, என்னால ஹேண்டில் பண்ண முடியல. சோ அந்த ரீசன்னால என்னால கிராக் பண்ண முடியல சார். ஓகே கைஸ், இதான் சோ டெக்னிக்கல் ரவுண்ட். பை யூனிக்ல இருந்து போற பசங்க எல்லாரும் மேக்ஸிமம் டெக்னிக்கல் ரவுண்ட் தான் இருக்கும். சோ அதனால தான் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன் நான். சோ அபினேஷ் கேஸ்லயும் அதே தான், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாவே பட் ஸ்டில் வந்து L2 லெவல் வரைக்கும் போனா போய் 4-5 இன்டர்வியூல கிராக் பண்ண முடியல. சோ அதுக்கு அடுத்து தான் அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டா முடிச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. 3 monthsலயே கோர்ஸ் முடிக்கணும் சார், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் பண்ணுவாங்க. சோ அதனால எல்லா பசங்களும் நான் சொல்றது ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சா பிளேஸ் ஆக முடியாது. சோ பொறுமையா இருக்கணும், இட் டேக்ஸ் டைம். எல்லாத்துக்குமே எப்பயுமே ஒரு ப்ராசஸ்னா கண்டிப்பா டைம் தேவைப்படும். நிறைய பேர் இங்க வர பசங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டு சார் 3 மாசம் எங்க 4 மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்லயே சொல்லிடுவேன், அந்த மாதிரி நடக்காது, உனக்கு டைம் வேணும். ஆக்சுவலா கோர்ஸ் வந்து ஒரு 3.5 months to 5 months இருக்கும். பட் நீ வீட்டுல சொல்லுமோ 8 months சொல்லிக்கோ, அப்ப அவனால அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அபினேஷ் கேஸ்ல அதான். சோ அபினேஷ் என்ன திங்க் பண்ணா அப்படின்னா 17 பாஸ் அவுட்னால 7 years கேப் ஆயிருச்சு, நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா வேலைக்கு போகணும் நினைச்சா. பட் ஸ்டில் அந்த ஃபாஸ்டா வேலைக்கு போகணும் நினைக்கும் போது கிராக் பண்ண முடியல. அதே பையன் ஓகே சார் நான் பொறுமையா ஒரு 6 மாசம் இன்டர்ன் ஒர்க் பண்ணிட்டு போய் 6 மாசம் 1 year பரவாயில்ல, சேலரி கம்மியான இன்டர்ன் ஒர்க் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண செகண்ட் மந்த் பிளேஸ் ஆனா. சோ அதான் எப்பயுமே வந்து நீ பொறுமையா ஒரு கம்பெனிக்கு போகணும்னு நினைச்சாதான் உன்னால ஒரு டெக்னாலஜி லேர்ன் பண்ணி உனக்கு புஷ் பண்ண முடியும். சரி ஓகே அபினேஷ், இப்ப கிராக் பண்ண முடியல, அதுக்கடுத்து நீ உங்க அம்மா வந்தீங்க, அதுக்கடுத்து நோக்கியா ப்ராஜெக்ட்ல அந்த நோக்கியா ப்ராஜெக்ட்ஸ்ல எத்தனை பேர் நீங்க ஒர்க் பண்ணீங்க, அந்த ஜர்னி சொல்லுவேன் சார். அப்ப நோக்கியா ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க 4 members சேர்ந்து வந்து நாங்க ஒர்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல வந்து HTML, CSS, JavaScript and Angular யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணோம். ஃப்ரண்ட் எண்ட்ல இண்டெக்ஸ் பேஜ், மெயின் பேஜ், navbar அதெல்லாம் டிசைன் பண்ணி நாங்க பிரசன்ட் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க உங்க டீம் எல்லாமே? நைட்லாம் பாத்துருக்கேன், 9 hours பண்ணிருப்பீங்க. per day roughly around 9.5 hours to 10 hours நாங்க பண்ணுவோம் சார். ஆனா ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க 8.5 hours ஒர்க் பண்ணோம் சார். கிரேட். ஓகே, சோ இப்ப கடைசி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல, நீ முன்னாடி அட்டெண்ட் பண்ண 4 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கிராக் பண்ண முடியல. 2 months ஒரு இன்டர்ன்ல ஒர்க் பண்ற, ஒர்க் பண்ணி முடிச்ச உடனே இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கிளியர் பண்ற. என்ன டிஃபரன்ஸ் நீ ஃபீல் பண்ண? சார் என்னோட பிராக்டிஸ்ல வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நிறைய என்னோட ஃபேக்கல்டிஸ், என்னோட மென்டார்ஸே எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஸோ அந்த இதுல தான் சார் என்னால் ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது. என்ன கம்பெனி பேஸ் ஆயிருக்கீங்க இப்ப? வண்டர்வர்ட் சொல்யூஷன்ஸ். கிரேட்.
யூஎஸ் பேஸ்ட் ஸோ ஓகே கைஸ், ஸோ இது வந்து நம்மளுக்கு அபினேஷ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீ 2017 பாஸ் அவுட் இருந்தாலுமே சரி, ஃபாஸ்டா பொண்ணு பிளான் பண்ணாங்க, ரொம்ப பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆகுங்க. ஸோ நம்மளே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்றது ரொம்ப ஜஸ்ட் நம்ம கிராக் பண்ணிடலாம். இப்போ ஒரு யூஎஸ் பேஸ் கம்பெனில பிளேஸ் ஆகும் அபினேஷோட இந்த growth பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னாங்க நம்ப மாட்டான், பட் இன்னும் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பளம் 20 lakhs 30 lakhs போயிடும். அந்த அளவுக்கு growth வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தவிர இந்த இண்டஸ்ட்ரி இருக்காது. பட் அவ்வளவு பெரிய சேலரி தராங்க அப்படின்னா அதுக்கேற்ற பேஷன்ஸ் நம்மள இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா படிச்சு ஃபாஸ்டா உள்ள போக நினைக்காதீங்க. உண்மையிலேயே கோடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தா பேசிக்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ணுங்க. கடைசி அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் மட்டும் ஒரு 2-3 months ரொம்ப பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணா அப்படின்னா உங்களுக்கும் அபினேஷ் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு ரிலேட்டட் டவுட்ஸ் தான் நீங்க எப்ப நீங்க வந்து பார்க்கலாம். ஈவன் அபினேஷ் நீ கான்டாக்ட் பண்ணணும், நிறைய பேர் டவுட் பண்ணுவாங்க உண்மையிலேயே வேலை கிடைச்சிருமாடா அப்படின்னு. அபினேஷ் ஒரு கான்டாக்ட் பண்ணாதீங்க, அபினேஷ் வெள்ளூர் தான். ஸோ நீங்க வந்து மீட் பண்ணாங்க மீட் பண்ண போறாங்க. அவங்க நம்பர் கூட உங்களுக்கு வந்து கேட்டீங்க ஷேர் பண்ணுவேன்.